எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விவசாயத்தில் பிரபலமாக நிலவக்கூடிய ஒரு கருத்து, எருக்கு இலையில் போரான் இருக்குது, எருக்கு இலை போட்டோன்னா போரான் சத்து செடிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நிஜமாலே எருக்கு இலையில் போரான் இருக்கா அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யூடியூப்லேயே பார்த்தோம்னா பல வீடியோக்களில் எருக்கு இலையிலேருந்து போரான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரம்மில் எருக்கு இலையெல்லாம் கட் பண்ணி போட்டு அதை தண்ணி ஊற்றி எதோ பண்ணி இது இயற்கை முறை போரான் கரைசல் அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல் அதை மார்க்கெட் வேறு பண்ணுறாங்க. நம்ம ஆட்களும் எப்பா இலையை போட்டு தண்ணியை போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குற, இதில் எப்படி போரான் வரும்னு யாருமே எதிர்த்து அவங்களுக்கு விற்கிற அந்த மாதிரி செய்கிற நபர்களை ஒரு கேள்வியும் கேட்டது கிடையாது. இதோட ஒரு படி மேலே போய் எருக்கு கன்று, இந்த எருக்கு நாற்றெல்லாம் வேற இயற்கை விவசாயத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு குரூப் வேறு ஓடுது. நம்மளோட அறியாமையை பயன்படுத்தி சமூக வலைதளங்கள்லாம் இந்த எருக்கு இலையை பற்றி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் உலாவிக்கிட்டு இருக்கு. இதை ப்ரூவ் பண்ணுற விதமாக இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்லையே ஒரு போல் கொஷின் கேட்டிருந்தோம், எருக்கு இலையில் என்ன சத்து இருக்குதுன்னு. 90%க்கும் மேலே நபர்கள் அதில் போரான் தான் இருக்குதுன்னு அடித்து சொல்லியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே, எருக்கு இலையில போரான் இருக்குன்னே வச்சுப்போம். ஆனால் அந்த எருக்கு இலையில போரான் பயன்படுத்தணும்னு சொல்கிற நபர்கள் யாருமே எருக்கு இலையில எவ்வளவு போரான் இருக்குது, நம்ம எவ்வளோ செடிக்கு கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ சத்து போரான் சத்து செடிக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதில்ல. போடுங்க, எருக்கு இலை போடுங்க, போரான் சத்து கிடைக்கும் அப்படின்னு மொட்டையாக சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஆட்கள் நம்புவாங்க. சரி, ஓகே, உண்மையிலே போரான் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவோடு நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோன்னு இந்த டாப்பிக்கோட தேடுதல் போன வருஷத்துலேயே நான் ஆரம்பிச்சிட்டேன். பல மாதங்களாக நானும் தேடி ஆன்லைனில் எந்த ஒரு ரிசர்ச் பேப்பருமே ஆய்வறிக்கையுமே இந்த எருக்கு இலையில் போரான் இருக்குது அப்படின்னு உறுதிப்பட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரை கடை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்கள் யாராவது அப்படி ஏதாவது ஆய்வு கட்டுரை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், கமெண்ட்டில் லிங்க் போடுங்க, நானும் அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன். இப்போ என்கிட்ட சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா அப்புறம் எதுக்கு இப்போ இந்த வீடியோ போடுறேன், ப்ரூஃப் இல்லாட்டா எதுக்கு இந்த வீடியோ போடுற அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. சரி, ஓகே, ப்ரூஃப் இருக்குது, இந்த ஆய்வு கட்டுரையெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிச்சாலும் எப்பா அந்த ஆய்வு கட்டுரையெல்லாம் வெளிநாடுகள் வெளி மாவட்டங்களில் செய்கிறாங்க, அதெல்லாம் நம்ம இந்திய மண்ணுக்கு நம்மளோட சூழ்நிலைக்கெலாம் செட் ஆகாது, நீ பேப்பரை படிக்கிறதோட நிப்பாட்டிக்கோ, அதெல்லாம் எங்கள்கிட்ட வாந்தி எடுக்காத அப்படின்னு வர ஒரு சில குரூப் கிளம்பி வந்துடும் கமெண்ட்டில். அதனால் இந்த வருஷம் நானே ஆராய்ச்சியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி எருக்கு இலையை லேப் டெஸ்ட்டு கொடுத்து உண்மையிலே அதில் போரான் இருக்கா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நாங்களே லேப் டெஸ்ட்டு கொடுத்து ஆராய்ச்சி பண்ண முடிவுகளை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தோம்னா போரான், இப்போ கவனிச்சிங்கன்னா போரான் அதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். போரான் 3.21 மில்லிகிராம் பர் கேஜி தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போது அந்த 3.2 மில்லிகிராம்ஸ் எவ்வளோ அளவுனா, இப்போ என்கிட்ட டோலோ 650 மாத்திரை இருக்குது. இப்போ இந்த டோலோ 650 மாத்திரை ஒரு 1 கிராம் டு 2 கிராம் இருக்கும். ஆனால் இதில் 650 மில்லிகிராம் பேராசிட்டமால் இருக்குது, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. 650, அதுவே இது ஒன்று தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா 3.2 மில்லிகிராம்ஸ்னால் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு புள்ளி வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த புள்ளி தான் 3.2 மில்லிகிராம்ஸ், அந்த லெவல் தான் இருக்கும். இதையும் அந்த புள்ளியும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த லெவல் போரான் தான் 1 கிலோ எருக்கு இலையில் இருக்குது அப்படின்னு அந்த ஆய்வு முடிவுகள் உங்களுக்கு காட்டுது. இப்போ அந்த வரிசையில் பார்த்தோம்னா இதில் மெஜாரிட்டியாக இருக்கிறதுன்னு இப்போ பெரிய லெவல் வேல்யூஸ் பார்த்தோம்னா கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர் இதெல்லாம் தான் கிட்டத்தட்ட 1 கிராம் அளவில் இருக்குது. 900 சொச்சம் கிராம் இருக்குது, அதெல்லாம் தான் 1 கிராம் அளவு இருக்குது ஒரு கிலோவில். மற்றது எல்லாமே சொற்ப அளவு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த போரான் இந்த 3.2 மில்லிகிராம்ஸ்னு சொன்னால் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த அளவு இருக்கிற போரானு 1 கிராம் நீங்கள் ரெடி பண்ணணுன்னா 300 கிலோ மேலே உங்களுக்கு எருக்கு எல்லாம் தேவைப்படும். 1 கிராம் போரான் நீங்கள் ரெடி பண்ணணும்னா அப்போ பார்த்துக்கோங்க சாத்தியம் இல்லையான்னு. ஓகே, இப்போது இந்த ஆய்வு நாங்கள் செஞ்ச லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, இந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் அடிப்படையில் உள்ள என்னென்ன எருக்கு இலைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஆய்வு அடிப்படை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறமாவது
எருக்கு கரைசலில் போரான் இருக்குது, எருக்கு நாற்றை வாங்கி நட்டு தென்னை மரத்துக்குள்ளே வெட்டி போட்டோன்னா போரான் சத்தை எடுத்து குறும்பையாக காற்று தொங்குவோம் அப்படிலாம் கதவிடும் நபர்களை நம்ப வேண்டாம். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் இப்படியெல்லாம் வரதான் செய்யும். நம்ம தான் அதில் எவ்வளோ உண்மை இருக்குங்கிறத புரிஞ்சு அதை அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த லேப் டெஸ்ட் முடிவுகளை காட்டியுமே சில பேர் வந்து நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, எங்கள் பாட்டை முப்பாட்டெல்லாம் இப்படி தான் செஞ்சுருக்கான், அப்போல்லாம் என்ன போரானுக்கு என்ன அப்போல்லாம் என்ன போரானுக்கு பஞ்சமாக இருந்தது அப்படின்னு நம்ம ஏஜ் நம்ம லுக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவன் கிடக்கிறான் பொடிப்பையன், இவன் சொல்லி நம்ம கேட்குறதா அப்படின்னு. சரி, ஓகே, இந்த பொடிப்பையன் சொல்லி தான் கேட்க வேண்டாம். இப்போ உங்கள் குரூப்பில் இருந்தே இதை சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த வீடியோவில் இப்போ அடுத்த ஷேர் பண்ண போகிற வீடியோ கிளிப்பில் காட்டுறேன். இவர் ஒரு இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி தான். சத்குருவோட ஈஷா ஃபவுண்டேஷனில் சேவ் சாயில் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணப்பட்ட இந்த வீடியோ. சேவ் சாயில் காவேரி காலிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் மீட்டிங்கில் அவர் இந்த கருத்துக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த ஃபுல் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டைம் கிடைக்கிறவங்கள போய் ஃபுல் வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை ஷார்ட்டாக வைக்கணுங்கிறதுக்காக ஒரு போர்ஷனை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தையும் நான் பர்பஸாக உங்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பழையக்கர் மண் அன்னபூர்ணி, அது எல்லா சத்துக்களையும் வச்சுருக்குன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி எல்லா மண்ணையும் அப்படி பார்க்க முடியாது. எல்லா மண்ணிலையும் பானை செய்ய முடியாது. அதே மாதிரி எல்லா மண்ணிலையும் எல்லா பயிரையும் விளைவிச்சிட முடியாது. அந்தந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் காரியம் செய்யணும், தேவையானதை செஞ்சு தான் ஆகணும். அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச அனுபவம், ஜீவாமிர்தம் எல்லாம் பண்ணியும். ஏன்னா இது நான் சூஸ். ஆனால் அவர் இந்த மாதிரி ராகங்கள் போக சொல்லலை. அவர் நாட்டு ராகங்களை போக சொன்னார். நாட்டு ராகம் போனால் எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட் இல்லை. ஸோ நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன். விலை இருக்கிறது அதுக்கு தகுந்தது அங்ககத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணேன். ஆனால் சவால் வந்துச்சு. இது நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை, போரான் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அது ரொம்ப சின்ன லெவலில் தேவை. ஆனால் அது இல்லைன்னா ஃப்ரூட் இப்படி வெடிச்சிடும். உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் வெடிச்சா 30 ரூபா லாஸ் இல்லையா? சின்ன காயிலிருந்து பெருசாக அந்த வெடிப்பு அதிகமாயிரும். இந்த மாதிரி ஒரு சாக்கு நிறையா பொறிச்சு அழிக்கிற மாதிரிலாம் ஆச்சு. இதுக்கு நாங்கள் என்ன பண்ணி ஃபோலியர் ஸ்ப்ரேயும் கொடுத்து பார்த்தோம். பஞ்சகாவியா எல்லாமே குடிச்சு பத்தலை. ஏன்னா அதில் போரான் இல்லை. போரான்ங்கிறது அந்த மண்ணில் பற்றாக்குறைனா அதுக்கு இந்த சைஸ் ஃப்ரூட்டு இவ்வளோ காய்க்கணும்னா அதுக்கு தேவையானது பத்தலைன்னா அது கொடுத்து தான் ஆக வேண்டியிருந்தது. அங்கக சான்றிதழ் அளிக்கப்பட்ட போரான் நுண்ணூட்டச்சத்து வாங்கி கீழேட்டட் அப்படி சான்றிதழ் அளிக்கப்பட்ட போரான் சத்து உள்ள ஒரு நுண்ணூட்ட கலவையை தெளித்த பிறகு தான் அடுத்த ஈல்டு எடுத்தோம். இப்போ 1 டன் எடுத்தோம். அந்த ஃபோலியர் ஸ்ப்ரேக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸுக்கு இந்த பிரச்சனை வரல. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவங்க சூழல், மண்ணுக்கு, பயிருக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும். பழையக்கர் சொன்னதை அப்படியே பண்ணால் பாடம் கிடைக்கும், பணம் கிடைக்காது உடனடியாக. ஒரு சில இடங்களில் சக்ஸஸ் ஆகலாம் சூட்டபிள் இடத்துல, ஒரு சில இடங்களில் இதுக்கு தயாராக இருக்கணும். அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன் நான் இதை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உணர்வு. தென்னையிலே அதே பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் இது ஒரு பயிரை வச்சு முடிவு பண்ணல, தென்னையிலே அந்த பிரச்சனை வந்துச்சோ. அந்த மண்ணில் நுண்ணூட்டச்சத்து குறைவு. அப்போ அது பத்தலை. மூடாக்கெல்லாம் போட்டிருந்தோம். வாழை மூடாக்காவே வாழையை ஊடு பயிராக போட்டிருந்தோம். கொய்யாவு கடையில் மூடாக்குக்காகவே வாழை போட்டிருந்தோம் 2 வருஷம். அந்த மூடாக்கெல்லாம் இருந்தும் பத்தலை. தென்னையிலையும் அது தென்பட்டுச்சு, வாழையிலையும் அந்த நெல்லியாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நுண்ணூட்ட காப்பர் சத்தும் போரான் சத்தும் பற்றாக்குறை இருக்கும்போது இது நுனி வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்போ நுனி வளர்ச்சி பாதிச்சதுன்னா எல்லாமே பாதிப்பு தானே. அப்போது இதுக்கு நுண்ணூட்ட சத்துக்களுக்கு தேவைன்னா நீங்கள் இப்போ இதுக்கு எருக்களஞ்செடி போட சொல்லுவாங்க. எருக்களை போட்டால் இந்த போரான் சத்து குறைபாடு நீங்கும். அதையும் போட்டு பார்த்தோம், அதுவும் நீங்கள. இந்த வீடியோவில் இவர் சொல்கிற தகவலை தான் நானும் இந்த வீடியோ மூலயமா சொல்லியிருக்கேன். இனிமேலாவது எருக்கு இலையில் போரான் இருக்குது, சவுக்கு இலையில் சல்ஃபர் இருக்குதுன்னு எதையாவது கிறுக்குத்தனமாக நம்புறதை நிப்பாட்டுங்க. இதுக்கு மேலேயும் இந்த இயற்கை விவசாயத்தில் மூழ்கிற நபர்கள் சொல்லுவாங்க, எப்பா அந்த 3.2 மில்லிகிராம்ஸுங்கிறது உரம் கிடையாது,
நுண்ணுயிர்களுக்கான சாப்பாடு. நீ மண்ணில் போட்டினா நுண்ணுயிர் வந்து அதை செதைச்சு மல்டிப்ளை பண்ணி பெருக்கம் அடைய வச்சு செடிகளுக்கு ஊட்டி விடும் அப்படின்னு எதையாவது கதை கொண்டு வருவாங்க. அப்படி ஏதாவது கதை கொண்டு வர நபர்கள் இருந்தால் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. போட்டானே.